Hi friends, welcome to Harin Fingers Magic. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பீர்க்கங்காய் கடைசல். அதோட பீல் பண்ண தோல்ல இருந்து நம்ம பீர்க்கங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் கடைசலுக்கு தேவையான பொருட்கள் 20 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 பெரிய தக்காளி, 3 வரமிளகாய். எங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கனால 3 தான் போடுறோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 கொத்து கருவேப்பிலை, தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம். வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மண் சட்டியை வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணலாம். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பீல் பண்ணிக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு கோம்பை கட் பண்ணிக்கலாம். 2 சைடு கட் பண்ணிக்கலாம் கோம்பை. பாருங்கள் எப்படி பீல் பண்ணுறதுன்னு. நான் டப்பர்வேர் பீலர் தான் யூஸ் பண்ணுறேன். இது நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், நல்லா பீல் பண்ணியாச்சு. இது பீல் பண்ணிவிட்டு அதோட ரிமைனிங் தோல். இப்போயுமே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பீர்க்கங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா லைட்டாக கசக்கிற மாதிரி ஆயிரும். அப்புறம் மெயின் ரீசன் இதை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பீர்க்கங்காவை லைட்டாக ஒரு இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்த்துக்கணும். சாப்பிட்டு பார்த்தோன்னா கசக்கலைன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. மைல்டாக கசக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணால் செட் ஆகாதுங்க. எப்பயுமே இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபி பீர்க்கங்காயில் செஞ்சோன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை எப்பயுமே மறந்துடாதீங்க. பீர்க்கங்காய் ரெசிபினாவே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கசந்ததுன்னா செஞ்சிடாதீங்க. நீங்கள் உங்களோட டைம் வேஸ்ட்டு, உங்கள் ஃபுட்டும் வேஸ்ட் ஆயிரும். பீர்க்கங்காய் பாடிக்கு ரொம்ப நல்லது. அது நம்மளுக்கு நீர் சத்து கொடுக்குது. நிறைய லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி நீளமாக நம்ம ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணோம். அடுத்தது நீளமாக குறுக்க கோடு மாதிரி போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபைனாக குட்டியாக சாப் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா கடைஞ்சோன்னா நல்லா சூப்பராக மை மாதிரி நல்லா கடைஞ்சி வரும். பாருங்கள் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி பீர்க்கங்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபைனாக பீர்க்கங்காவை கட் பண்ணிக்கிட்டோம். என்னோடய பீர்க்கங்காய் கசப்பில்லை, நான் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது பீர்க்கங்காவோட தோல். இதை தனியாக சேஃப்டியாக வச்சுக்குவோம். இந்த ரெசிபி கடைசியில் முடிச்சுட்டு நம்ம இந்த சட்னி அரைச்சிக்குவோம். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கடலெண்ணெயை ஊற்றிக்குவோம். நம்ம கடலெண்ணெய் 1 ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டோம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டு. இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு வச்சுருந்த கருவேப்பிலை 2 கொத்தும் 3 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் 1/4 ஸ்பூன் வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா பீர்க்கங்காவை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பீர்க்கங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது சப்பாத்திக்கு, தோசைக்கு செம்ம அட்டகாசமான சைடிஷுங்க. லைட்டாக குக் ஆனவுனையும் நம்ம ஒரு கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கழுவி வச்சுருக்க வீட்டு புளி, நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ லைட்டாக நம்மளோட காயெல்லாம் வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணியை வந்து தெளித்து விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மண்பானையிலேயே சமைச்சு பாருங்கள், அதுதான் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு சிலர் குக்கரில் வைக்கிறாங்க, அதை விட இதுவும் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூடி போட்டு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாவ், நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ திருப்பியும் 3 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். இப்போ சிம்மில் வச்சு 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இனிமேட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ நம்ம மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மத்தில் கடைய முடியாதவங்க நல்லா கூல் பண்ணி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். பல்ஸ் மோடில் பிளெண்ட் பண்ணால் போதும். இப்போ நம்ம எம்மியான பீர்க்கங்காய் கடைசல் ரெடி. வாங்க நெக்ஸ்ட்டு பீர்க்கங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் துவையல் செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் துவையலுக்கு தேவையான பொருட்கள்: பீர்க்கங்காய் தோல், 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு பெரிய தக்காளி, 4 பல் பூண்டு, 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி. அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. சொல்ல போடுறேன். 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் பச்சைக்கடலை பருப்பு, ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, லைட்டாக பொரிஞ்சோனையும் 1 கைப்பிடி நிலக்கடலை பருப்பு, சின்ன வெங்காயம் 20 நம்பர். இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுருக்கோம். பூண்டு 4 நம்பர், 3 வரமிளகாய், மீடியம் சைஸ் ஒரு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் பீல் பண்ணி வச்சுருக்கேன் தோல். இது கசப்புத்தன்மை இருக்குதான்னு சாப்பிட்டு பார்த்துட்டோம். இல்லை, நம்ம இப்போ இதில் சட்னிக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். இப்போ 1 கப் தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டு 1 மினிட் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி பிளெண்ட் பண்ணி எடுத்தால் சட்னி ரெடி. இப்போ எம்மியான பீர்க்கங்காய் கடைசல், பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெண்டுமே எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சாதத்தோடையும் சப்பாத்தி அல்லது தோசை கூட சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.